Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படினாவே நீங்க எந்தவித அரியர் இல்லாம கிளியர் பண்றதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் கண்டிப்பா உதவும். ஓகே फ्रेंड्स, அது தமிழ் பேப்பரா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் பேப்பரா இருந்தாலும் சரி, நம்மளோட பெர்சன்டேஜ்ல ஆட் ஆக போறது அப்படிங்கறத நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் தமிழ் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா இருக்கிறோம். அப்படி கிடையாது. அதனால இந்த பேப்பர் ரொம்ப முக்கியமான பேப்பர் தான். GE 3252 தமிழ்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேப்பர் 2 மார்க்ஸோட இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து பார்த்தறலாம். as well as வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 மார்க்கோட இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நம்ம இப்ப பார்க்க போறோம். சரியா? அதாவது பருத்தி பண்டீர் சிறு குறிப்பு வரைக, சாயமிடும் உத்தி முறைகளை பற்றி எழுதுக, நவீன தறி இயந்திரங்கள் பற்றி எழுதுக, நெசவு தொழில்நுட்ப பிரிவுகள் யாவை, தாளம் என்றால் என்ன, அதுக்கப்புறம் தொல்காப்பியர் குறிப்பிடும் நடுக்கல்குரிய 6 துறைகளை கூறுக, சங்ககால மக்களின் கூரை வீடு வகையில எழுதுக, எஃகு எனப்படுவது யாது, குயினர் எனப்படுவோர் யார், சிலப்பதிகாரம் குறிப்பிடும் மணிகளின் வகைகள் யாவை, குமிழி என்பது என்ன, சங்க இலக்கியத்தில் நிலத்தின் பெயர்களை எத்தனை வகைகளாக பிரித்தனர், அவை எவ்வகை பெயர்களில் சுட்டப்படுகின்றன, பயிர் சுழற்சி முறை பற்றி எழுதுக, தழும்பு என்பது என்ன, OCR எனப்படுவது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ் மென்பொருள்களில் எவையேனும் 4 பெயர்களை எழுதுக, தமிழ் மின் நூலகம் குறித்து எழுதுக, சங்ககால எடை கருவிகள் பற்றி எழுதுக, செம்பில் கலக்கத்தக்க உலோகங்களான கனகதிகாரம் கூறுவற்றை எழுதுக, உலைக்களம் பற்றி சிறு குறிப்பு தருக, உலோகங்களால் ஏற்படும் நீர் மாசினை தடுப்பதற்காக பண்டைய தமிழர்கள் கையாண்ட முறையினை எழுதுக, வேளாண்மை செயல்முறைகளை எழுதுக, கால்நடைக்கான வடிவமைக்கப்பட்ட கிணறுகள் குறித்து எழுதுக, சங்ககால மக்களின் கடல் சார்ந்த அறிவுகள் பற்றி எழுதுக, அதுக்கப்புறம் மதுரம் மின் அதாவது அகராதியின் இலக்கண கூறுகளை எழுதுக, சொற்குவையின் முதன்மை நோக்கங்கள் யாவை, கோப்பு வடிவம் மற்றும் பயன்பாடுகளை அடிப்படையாக கொண்டு மின்னூல் எவ்வெயர்களில் அழைக்கப்படுகிறது. சரியா? இது தெளிவா பாத்துங்க. அதுக்கப்புறம் 16 மார்க் கொஸ்டின், இதுல இருக்கிறது மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா போதுமானது. மணிகள் உருவாக்கும் தொழிற்சாலைகள் பற்றியும் மணிகளின் வகைகள் பற்றியும் எழுதுக, பழங்கால மக்களின் வாழ்வில் செம்பு பெறும் இடம் குறித்து விவரி, பண்டைய மக்களின் கால்நடை வளர்ப்பு பராமரிப்புகள் பற்றி விவரி, பண்டைய தமிழர்களின் மீன் வளங்கள் பற்றி செய்தினை விவரி, பண்டைய தமிழகத்தின் முத்து மற்றும் முத்து குளித்தல் பற்றிய செய்தினை விரிவாக எழுதுக. சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இணைய அகராதி மற்றும் மின் அகராதி குறித்து எழுதுக. இதெல்லாம் பாத்துங்க. அதாவது தொல்லியல் ஆய்வுகளில் பயங்கள் பற்றி விளக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சங்ககால மக்களின் நீரை சேமிக்க மேற்கொண்ட நடவடிக்கைகளை பற்றி எழுதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மின்னூல் மற்றும் மின் நூலகங்கள் பற்றி விவரித்து எழுதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பானை தொழில்நுட்பம் பற்றி எழுதுக, தறி தொழில்நுட்பம், நெசவு தொழில்நுட்பம். சரியா? இது 3ல ஏதாவது ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மாமல்லத்தில் உள்ள கடற்கரை கோயில்கள் குறித்து எழுதுக, சோழர் காலத்து கோயில் பற்றி விவரி, தமிழர்களின் கப்பல் தொழில்நுட்ப திறன் பற்றி விரிவாரியாக எழுதுக. சரியா? அதுக்கப்புறம் சங்க தமிழர்களின் இரும்பு தொழில் பற்றிய செய்தி. இந்த இரும்பு தொழில் பற்றிய செய்தி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த வருஷம் அதாவது செமஸ்டர் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.